அத்தியாயம் 5 பதம் 32 11ஆவது காண்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. 11ஆவது காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 11ஆவது காண்டத்தில் பகவானுடைய ஒரு முக்கியமான அவதாரம் பற்றி சொல்லப்பட்டு, யாருடைய அவதாரம்? चैतन्य महाप्रभु की. चैतन्य महापुरी அவதார திருநாள் மார்ச் 14ஆம் தேதி. चैतन्य महापुरी அவதார திருநாளை முன்னிட்டு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அருமையான பதம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11ஆவது காண்டத்தில் என்ன பிரபு சவுண்டு? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி உட்காரலாம், இவ்வளோ இடம் இருக்குது, ஸ்பேஸ். கேட்கலான்னு அந்த ஃப்ரெண்டில் வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க, இல்லை ஃப்ரெண்டில் வந்துடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் வாங்க, எப்படி கூட வந்துக்கலாம். இங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது. இப்போ கேட்குதா? என்ன பிரபு? ஓகே. ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம 11ஆவது காண்டத்தில் 5ஆவது அத்தியாயத்தில் 32ஆவது பதம் பார்ப்போம். எத்தனை பேர் 16ஆவது காண்டம் படிச்சிருக்கீங்க? 11th காண்டம் 11ஆவது காண்டம் படிச்சிருக்கீங்க? ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம், கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம், சாங்கோ பாங்காஸ்திரபாஷதம், சாங்கோ பாங்காஸ்திரபாஷதம், யஜ்ஞை சங்கீத்ன பிராயை, யஜ்ஞை சங்கீத்ன பிராயை, யஜந்தி சுமேதசः, யஜந்தி சுமேதசः. கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம், கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம், சாங்கோ பாங்கோ அஸ்திர பாஷதம், சாங்கோ பாங்காஸ்திர பாஷதம், யஜ்ஞை சங்கீத்ன பிராயை, யஜ்ஞை சங்கீத்ன பிராயை, யஜந்தி சுமேதசோ, யஜந்தி சுமேதசோ. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம், கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம், சாங்கோ பாங்காஸ்திரபாஷதம், யஜ்ஞை சங்கீத்ன பிராயை, யஜந்தி சுமேதசோ. மொழிபெயர்ப்பு பொன்னூர் எழுதியவர் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாதாவின் சீடர்கள் பிரபுபாத் கி ஜெய். கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா ஸ்ரீகிருஷ்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கீர்த்தனம் என்ற யஜ்ஞத்தினால் வழிபடுகின்றன.
பகவானின் அந்த வர்ணம் கருமை இல்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கின்றார். விளக்கம். கிருஷ்ண வர்ணம் இது பகவான் சைத்தன்யரை குறிக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணரின் பிரிவை சார்ந்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்று குறிப்பிடுகின்றது. அதாவது சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணரே தான். கிருஷ்ணவர்ணம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், யார் ஒருவர் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாமத்தை ஜபம் செய்பவர் என்றும் பொருளாகும். துஷா கிருஷ்ணம் அவரது உடல் நிறம் கருப்பு அல்ல, அவர் பொன்னிறம் மஞ்சள் நிறத்தில் தோன்றினார். சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய அவருடைய நெருங்கிய சகாக்களான பகவான் நித்யானந்தர், அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீ கதாதர பண்டிதர், ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர் ஆகியோரால் சூழப்பட்டிருப்பார். மற்ற அவதாரங்களில் பகவான் தன்னுடைய ஆயுதங்களை பிரயோகித்து அசுரர்களை கொல்லவோ தோற்கடிக்கவோ செய்வார். ஆனால் இந்த யுகத்தில் பகவான் அசுர மனப்பான்மையை தன்னுடைய மிக கவர்ச்சிகரமான தோற்றத்தினால் அளிக்கின்றார். அவர் எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமையை தாராளமாக வழங்குகிறார். இதுதான் அவரது ஆயுதம். ஓம் இங்கிருந்து சக்ஷுருஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணாபிஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமினே நமः. नमस्ते सारस्वती गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवाद पाश्चात्यदेशोदारिणी श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. कृष्णवन्नम तुषा कृष्णम सांगो बांगो अस्त्र पार्षदो यज्ञ संगीत प्राय यजंदिहि सुमेधस. चैतन्य महाप्रभुடைய அவதாரம் பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் 90வது காண்டத்தில் குறிக்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நல்ல புத்திசாலியானவன் என்ன செய்வாங்க, சைத்தன்ய மகாபிரபு வழிபடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு எப்படி வழிபடுவாங்க, அவருடைய சகாக்களோட சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கதாதர பண்டிதர், அத்வைத ஆச்சாரியர், சிவாஸ் தாக்கூர், அப்புறம் மற்ற நிறைய பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் இருக்காங்க. ஸ்ரீனிவாசாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள். ஸோ யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வழிவிடுவாங்க அப்படின்னா, புத்திசாலியானவங்க சைத்தன்ய மகாபிரபு வழிவிடுவாங்க. யஜந்திகி சுமேதச. சுமேதேசனா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ், ரொம்ப ரொம்ப புத்திசாலியான. இது யாரை குறிக்குது? யார் புத்திசாலி? பால்கனேஷ். யார் புத்திசாலி? நம்மதான். சைத்தன்ய மகாபிரபு கி. ஸோ புத்திசாலியானவங்க சைத்தன்ய மகாபிரபு வழிபடுவாங்கன்னு போட்டுருக்கு. இப்போ நம்ம சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறோம் இல்லையா? வழிபடுறோமா இல்லையா? எத்தனை பேர் சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறோம்? ஹரே கிருஷ்ணா. சைதன்ய மகாபிரபு வழிபடக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் யுஜந்திகி சுமேதசு, ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவங்கன்னு சொல்லப்படும். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்படும். கிருஷ்ணவர்ணம்
சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான். ஆனா அவருடைய வர்ணம் எப்படின்னா, அவருடைய கலர் கருமை நிறம் கிடையாது. ஆனா அவர் கிருஷ்ணன். கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு என்ன, கிருஷ்ணர் தான் கிருஷ்ணனுடைய பரம்பரையை சேர்ந்தவர், கிருஷ்ணனுடைய பிரிவை சேர்ந்தவர். திசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காசுர புஷ்டர். திசா கிருஷ்ணம் அப்படின்னா அவர் கிருஷ்ணன் மாதிரி கார்மேகம் கருமை நிறம் கிடையாது. ஆனா அவர் பொன்னிறம் நிறைந்தவர், அவர் பொன்னிறமானவர். சைதன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறம், அவ்வளவு நல்ல தங்க நிறத்தில் இருக்கக்கூடியவர். அதனால சைதன்ய மகாபிரபு எங்க கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லி யாராவது குழப்பம் ஆகக்கூடாது இல்லையா? கிருஷ்ணன்னா கார்மேகம் வர்ணமுடையவராக இருப்பார், சைதன்ய மகாபிரபு தங்க நிறத்துல இருக்காரே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல, அவர் கிருஷ்ணன் தான், ஆனா அவர் கருப்பு கிடையாது, அவர் தங்க நிறத்துல அவர் தங்க நிறத்துல. ஏன் தங்க நிறத்துல வந்திருக்கிறார்? சைதன்ய மகாபிரபு ரதராணியுடைய பக்தியை காண்பிப்பதற்காக ஸ்ரீமதி ரதராணிக்கு சைதன்ய மகாபிரபு அவதரிக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணன் மேல நல்ல பக்தி செலுத்தினாங்க, கிருஷ்ணன்ட்ட எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாங்க அப்படின்றத காண்பிப்பதற்காக சைதன்ய மகாபிரபு வந்தார். எப்படி பக்தர்கள் பகவான்கிட்ட பக்தி செலுத்துறாங்கன்றது பகவானே பார்க்கறதுக்காக வந்தார். அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணி எப்படி பக்தி செலுத்தினாங்க அப்படின்றத உணர்வதற்காக, அப்படின்றத உலகத்திற்கு கற்பிப்பதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதனால அவருடைய நிறம் தங்க நிறமாக இருந்தது, பொன்னிறமாக இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு பற்றி நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானன்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்துடைய உரை ஆசிரியர், மிகச்சிறந்த ஆச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்றார்? ஆதி லீலையில ஒரு சொல்லப்பட்டது, ஆதி லீலையில சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டிருக்கு? யார் ஒருவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தோற்றம் பற்றிய தெய்வீக சரீரத்தை கேட்கின்றாரோ அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் விசேஷமான கருணையை பெற்று பகவானின் திருவடிகளை சென்றடைவார். சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேட்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமா. அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைச்சு அவங்க பகவானுடைய பாத கமலங்களை சென்றடைவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சைத்தன்ய மகாபிரபு கேட்ட எவ்வளவு பாக்கியம்! எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேட்கறதுக்கு? ஹரே கிருஷ்ணன். ஆர்வம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு நிறைய பேரு. சின்ன வயசுல அவர் பேர் நிமாய். என்ன பேர்? நிமாய். என்ன பேர்? சத்தம் சரி பத்தாது. நிமாய் 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 நிமாய். चैतन्य महाप्रभु की எத்தனை பேர் காலைல சாப்பிட்டீங்க? பால் ஹார்லிக்ஸ் இந்த சாப்பிடல. வெரி குட். இல்லை, பகவானுடைய நாமத்தை உறக்க சொல்ல பழகிக்கணும். பகவான் நாமத்தை உறக்க சொல்ல பழகிக்கணும். யார் கூடயாவது நம்ம சண்டை போட்டோம்னா எப்படி சவுண்டு வருது, எப்படி சத்தம் வருது.
வா நாமத்தை நல்லா சொல்றேன். ஏன் சைதன்ய மகாபுருக்கு நிமாய் அப்படின்னு பேர் வந்தது? சைதன்ய மகாபுரு ஏன் பேர் நிமாய் அப்படின்னு வச்சாங்க? வேப்ப மரத்தின் அடியில் சைதன்ய மகாபுரு அவதரித்ததால் சைதன்ய மகாபுருவுக்கு நிமாய். என்ன பேர்? நிமாய். அதன் பிறகு சைதன்ய மகாபிரபுக்கு கௌரங்கா அப்படின்னு பேர். என்ன பேர்? கௌரங்கா. கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. चैतन्य महाप्रभु की चैतन्य महाप्रभु पे गौर अंक गौर अंक அவருடைய திருமேனி தங்கம் நிறமாய்ந்தது. கௌரா அப்படின்னா தங்கம், பொன்னிறம், தங்கத்துக்கு. கௌர அங்க அப்படின்னா பொன்னிறத்தை சேர்ந்தவர் சைதன்ய மகாபிரபு. திருமேனி பொன்னிறம், கௌராங்கா. நிதாய் கௌராங்கோ நிதாய் கௌராங்கா நிதாய் கௌராங்கோ கௌர ஹரி. நிதாய் கௌராங்கோ நிதாய் கௌராங்கோ நிதாய் கௌராங்கோ கௌர ஹரி. கௌரங்கா. அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு சைதன்ய மகாபிரபு. என்ன பேர்? பாடினதுல இருக்கே. நிதாய் கௌராங்கோ நிதாய் கௌராங்கோ நிதாய் கௌராங்கோ கௌர ஹரி. கௌர ஹரி கௌர ஹரி கௌர ஹரி கௌர ஹரி கௌர ஹரி கௌர ஹரி. चैतन्य महाप्रभु की चैतन्य महाप्रभुக்கு கௌரஹரின்னு ஒரு பேரு. கௌரஹரி. கௌரஹரின்னா என்ன? கௌரனா தங்க நிறமாய்ந்தவன், ஹரினா கிருஷ்ணர். ஏன் சைதன்ய மகாபிரபுக்கு கௌரஹரின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சாரியர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தம் மற்றும் சைதன்ய மகாபிரபுவை பற்றிய நூட்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைதன்ய மகாபிரபு குழந்தையா இருக்கும்போது, சைதன்ய மகாபிரபு குழந்தையாக இருக்கும்போது சைதன்ய மகாபிரபு அடிக்கடி அழுதுட்டே இருப்பார். குழந்தையா இருக்கும் அடிக்கடி அழுவார். ஏன் அழுவார் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னா, எல்லாரையும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வைக்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அழுதுட்டே இருப்பார். அப்புறம் அவரோட அழுகையை எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணா ஹரி அப்படின்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு அழுகுங்க. என்னோட நல்ல ஹரி அப்படின்னு சொன்னா சைத்தன்ய நல்லா சிரிப்பார், நல்ல முகப்பிரகாசமா சிரிப்பார். ஹரி ஹரி அப்படின்னு சொன்ன சைத்தன்யம் நல்ல சிரிப்பார். அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து வந்து அடிக்கடி சைத்தன்ய மகாபிரபுவை நல்லா ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆஹா, சைத்தன்ய மகாபிரபு நிமாய் ஹரின்னு சொன்னா நல்லா சிரிக்கிறார், ஹரின்னு சொன்னா நல்லா அழாம இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லுவாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு வீட்டில் எப்பயுமே ஹரிநாமம் ஒழிச்சிட்டே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. பகவான் நாமத்தை சைத்தன்ய மகாபிரபு சொல்ல வச்சார் சின்ன வயசுல இருந்து. அதனால சைத்தன்ய மகாபிரபு பேர் கௌரஹரி. கௌரஹரி ஜெய கௌரஹரி கௌரஹரி ஜெயோ கௌரஹரி பாடுறோம் இல்லையா? ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய பேர் கௌரஹரி. என்னென்ன பேர் சொன்னேன்? நிமாய், கௌரங்கா, கௌரஹரி. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேர் இருக்கு, நிறைய ஏராளமான பேர்.
சைத்தன்ய மகாபுருடைய குணங்கள், சைத்தன்ய மகாபுருடைய ரூபம், சைத்தன்ய மகாபுருடைய லீலைகள், சைத்தன்ய மகாபுருடைய நாமம், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான திருவாய்கள்னால ஆதி சேஷன், அனந்த சேஷர் பாடிக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட நாரத முனிவர் போய் கேட்கிறார், ஆதிசேஷன், அனந்த சேஷன், பகவானே, சைத்தன்ய மகாபுருடைய லீலைகள், சைத்தன்ய மகாபுருடைய குணங்கள், சைத்தன்ய மகாபுருடைய திருநாமங்கள், அவற்றின் மகிமைகளை எப்ப நீங்க முடிப்பீங்க? எப்ப அனந்த சேஷர், ஆதிசேஷன் சொல்ல, எல்லையற்றது, அன்லிமிட்டட், அன்லிமிட்டட். பகவானுடைய லீலைகள், தெய்வீகமான பகவானுடைய குணங்கள் அன்லிமிட்டட், எல்லையற்றது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் சொல்ற. அவ்வளோ சைத்தன்ய மகாபுருடைய. அதனால இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இந்த திருநாள் கௌர பூர்ணிமா. சைத்தன்ய மகாபிரபு பூர்ணிமா அன்னைக்கு பிறந்தார். பூர்ணிமான பௌர்ணம். அதனால சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தினால் கௌர பூர்ணிமா. கௌரன சைத்தன்ய மகாபிரபு, பூர்ணிமான பௌர்ணமியை. சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறதுக்கு முன்பாவே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு வரப்போறான்னு தெரிஞ்சவனே எல்லாரும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. கங்கை கரையில, அது போக புனித சேஸ்திரங்கள்ல, பாரதமே பகவான் நாமத்தை சொல்லுது. ஏன்? அன்னைக்கு சந்திர கிரகணம். பொதுவா கிரகண நேரங்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் கிரகண நேரங்கள்ல நல்ல புனித நதிகளில் போய், புனித சேஸ்திரங்களை போய் அங்க பகவானை வழிபடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பகவானுடைய நாமம் சொல்லிட்டே இருக்கும் போது கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம். அதனால சைத்தன்ய மகாபுருடைய அவதாரத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ஹரிநாமத்தை, பகவானுடைய நாமத்தை, இந்த மகாமந்திரத்தை கொடுப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தார். வரதுக்கு முன்பாவே மகாமந்திரத்தை கொடுத்தார். வரதுக்கு முன்பாவே சைத்தன்ய மகாபிரபு இந்த நாமத்தை எடுத்து கொடுத்தார். எல்லாரும் ஹரிநாமம் சொல்ற நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார். 1486 நவதீப் தாம்ல மாயாப்பூர் அப்படின்ற இடத்துல சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடத்தோட பேர் மாயாப்பூர். மாயாப்பூர் தாம் கி ஜெய். எத்தனை பேர் மாயாப்பூர் போயிருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. எத்தனை பேர் பிருந்தாவன் போயிருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. மாயாப்பூர்ல சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த தலம் சில பக்தி வினோத் தாக்கூர்னால மிகச்சிறந்த கோயிலாக கட்டப்பட்டது. இந்த கோயிலுடைய பேர் யோகா பீட். யோக பீட். யோக பீட் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த திருஸ்தலம். பக்தி வினோத் தாக்கூர் அந்த கோயிலை கட்ட போது ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்து, ஒரு யாசகர் போல பிச்சை எடுத்து அதுல வரக்கூடிய காணிக்கையை வச்சு கோயில் கட்டினாங்க. சைத்தன்ய மகாபிரபு கோயில். மாயாப்பூர் அப்படின்ற இடத்தை கண்டறிந்தவர் மாடர்ன் டெக்னாலஜிஸ் மூலமும், நவீன மேப் மூலமும், அதுபோக சாஸ்திரங்களுடைய ஒப்பீடுகள் மூலமும், எல்லாத்துக்கு மேல ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவங்களுடைய ஆன்மீக பிரபச நிலையிலையும் மாயாப்பூர் சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெகநாத் தாஸ் பாபாஜி அவருக்கு 120 வயசுக்கு மேல இருக்கு. அவர் அப்படியே குனிஞ்சு 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 அப்படி குனிஞ்சு இருப்பார். அவர் எந்திரிச்சுலாம் பெருசா நடக்க மாட்டார். பக்தி வினோத் தாக்கூர் அந்த இடத்தை கண்டுபிடித்த போது எப்படி இந்த இடம் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடம் அப்படின்னு பாக்குறது அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர்
யோசனை பண்றார். அப்ப நம்மளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம ஆச்சாரியர் அனுபவம் அப்படின்னு சொல்லி ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவங்ககிட்ட போய் கேட்கலாம், நீங்க அவசியம் வரணும், வந்து அந்த இடம் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடமா, கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பக்திவினோத் தாக்கூர் கேட்குற. சரி நான் வரேன். இப்போ எப்படி கூட்டிட்டு போறது? ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரு கூடை, பெரிய கூடை, நம்ம பூக்கூடை வச்சிருக்கோம் இல்லையா, பூஜாரி பெருசா ஒரு கூடை வச்சு, அந்த கூடையில ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் உட்கார வச்சு அதை தலையில வச்சு எல்லாரும் ஹரிநாமம் பாடிட்டே போறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எல்லாம் நாம பாடிட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும் போது அந்த இடம் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கூடையில இருக்கக்கூடிய ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அப்படியே ஜம்ப் பண்ணி, ஒரே ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே குதிச்சு அப்படியே நடனமாட ஆரம்பிச்சிடார். ஹரி 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 கௌர ஹரி அப்படின்னு சொல்லி எல்லா 2 கரங்கள் தூக்கி பகவான் நாமத்தை சொல்லி குதிச்சு ஆடணும். பக்திவினோத் தாக்கூருக்கு உறுதி ஆயிடுச்சு, இந்த இடம் தான் மாயாப்பூர், மாயாப்பூர் தாமகி. அப்படி கண்டுபிடிச்சாங்க. சும்மா வெறும் சயின்ஸ் மட்டும் கிடையாது, வெறும் மேப் மட்டும் கிடையாது, ஆன்மீக டிரான்செண்டல் நாலேஜ், ஆன்மீக அறிவினால கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்தலம் மாயாப்பூர் தாம். ஸோ அந்த இடம் பக்திவினோத் தாக்கூர்னால கோயில் கட்டப்பட்டு பிற்பாடு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அதன் பிறகு ஸ்ரீல பிரபுபாத கி, பிரபுபாடைய கருணையினால உலகம் முழுவதும் மாயாப்பூர் அறியப்பட்டது. இன்னைக்கு மாயாப்பூர் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா மூலையில இருக்கவங்களுக்கு தெரிகிற மாதிரி பிரபுபாத். மாயாப்பூர் தான் நம்முடைய இஸ்கானுடைய ஆன்மீக தலைமையகம், ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இஸ்கான் கோயில்கள்ல இருந்தும் கோயிலுடைய பொறுப்புல இருக்க எல்லா பக்தர்களும் வருடத்திற்கு ஒரு முறை மாயாப்பூர்ல வந்து சந்திப்பாங்க. இப்ப அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. கௌர்பூர்ணிமாக்கு முன்னாள் எல்லா கோயில்ல இருந்து 1000 கோயில்ல இருந்து பக்தர்கள் அங்க வந்து சந்திச்சு நம்ம எப்படி சைதன்ய மகாபிரபு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனை இயக்கத்தை எப்படி எல்லாரும் கொடுக்க போறோம். சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு கிராம நகரங்களின் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வழங்க வேண்டும். அதனால ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீல பிரபுபாடைய கட்டளை, எங்கெல்லாம் இஸ்கான் இருக்கோ எல்லா இஸ்கான்ல இருந்தும் கோயில் பொறுப்பாளர்கள் மாயாப்பூருக்கு வருடத்துல ஒரு முறை வரணும், எல்லாரும் சந்திக்கணும், பகவான் நாமத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கிறார். அதனால பிரபுபாடைய கட்டளை ஏற்று இன்னைக்கு மாயாப்பூர் தாம்ல எல்லா பக்தர்களும் சந்திச்சு, இன்னைக்கு மாயாப்பூர்ல ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க தெரியுமா சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்றதுக்கு? எத்தனை பேர் ஆகும் நீங்க சொல்லுங்க, அப்ராக்சிமேட். 500, 1000. திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? 2 லட்சம் வராங்க. அது 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 50,000 பேர் வராங்க. மாயாப்பூர் தாமுக்கு 50,000 பேர் ஒரு நாளைக்கு வராங்க. பிரபுபாத ஆரம்பிச்ச போது ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 பேர் வந்து பிரபுபாத ஆரம்பிச்ச போது. இன்னைக்கு பிரபுபாடைய கருணையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் தினசரி 50,000 பேர் வரும். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், முதல்வர், அரசாங்கம் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய இஸ்கான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவ்வளவு அருமையான ஏற்பாடுகளாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பக்தர்கள் வர போக டிரான்ஸ்போர்ட் வசதி, அது போக எல்லாமே சைதன்ய மகாபிரபுடைய புகழ் ஸ்ரீல பிரபுபாதம் மூலமா உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு சைதன்ய மகாபிரபு இவ்வளோ பேர் தரிசனம் பண்றாங்க. ஸோ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனா பக்தராக வந்தார். ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தார் சைதன்ய மகாபிரபு. மொத்தம் 48 வருடங்கள் சைதன்ய மகாபிரபு வாழ்ந்தார். 48 வருடங்கள், 24 வருடங்கள்
அவர் மாயாப்பூர் தாம்ல நவதீப்ல இருந்தார். 24 வருடங்கள் அவர் சந்நியாச வாழ்க்கை அமைந்தார். அதில் 6 வருடங்கள் சைதன்ய மகாபிரபு எல்லா இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை வந்தார். அப்படி முதல் 6 வருடங்கள்ல சந்நியாசம் எடுத்த பிறகு யாத்திரை வரா இல்லையா, அப்பதான் இங்க வர திருநெல்வேலிக்கு வர, தாமிரபரணி ஸ்நானம் பண்ற, திருதுமால் மதுரைக்கு வந்திருக்கார், அங்க ஸ்நானம் பண்ணியிருக்கார், மீனாட்சி சுந்தரேஸ்வர தரிசனம் பண்ணியிருக்கிறார். மீனாட்சி தேவிக்கு மீனாட்சி சுந்தர தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு திருநெல்வேலி வர, இங்க தாமிரபரணியில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் திருவட்டார், அங்கதான் சைதன்ய மகாபிரபு பிரம்ம சமிதியை கண்டெடுக்கிறார். பிரம்ம சமிதியை கண்டெடுக்கிறார். அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, சைதன்ய மகாபிரபு 4 மாதங்கள் ஸ்ரீரங்கத்துல தங்குறார். ஸ்ரீரங்கதாமுக்கு சைதன்ய மகாபிரபு எங்கேயுமே அவ்வளவு நாள் தங்கினது கிடையாது. அவர் யாத்திரையில 4 மாதங்கள் தங்கியது ஸ்ரீரங்கதாம். அங்க பல்வேறு நாம சங்கீத லீலைகள்ல சைதன்ய மகாபிரபு பங்கேற்கிறார். அதுபோக சைதன்ய மகாபிரபு முதல் 6 வருடங்கள் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போனதுக்கப்புறம் ஜெகநாத்புரி வந்துறார். ஜெகநாத்புரியில முதல் அதுல 18 வருடங்கள் ஜெகநாத்புரியில தங்கி இருக்கிறார் தொடர்ந்து. அதுல முதல் 6 வருடங்கள் என்ன செய்யறார் சைதன்ய மகாபிரபு எல்லா இடங்களையும் ஹரிநாமம் நாம சங்கீர்த்தனம், எல்லா இடங்களும் நாம சங்கீதம், எப்பயுமே நாம சங்கீதனம் ஒழிச்சுட்டே இருக்கு. டெய்லி ஜெகநாத தரிசனம் பண்ணும்போது சைதன்ய மகாபிரபு ஆடி பாடி ஜெகநாத தரிசனம் பண்ணிட்டு வருவார். வரும்போது ரிட்டர்ன் வரும்போது மதியம் 3-4 மணி ஆயிடும். காலை அதிகாலையில கிளம்புவார், ரிட்டர்ன் வரும்போது 3-4 மணி ஆயிடும். சில சமயங்கள்ல அதுவும் நிற்காது, பாடிட்டே இருப்பார். சைதன்ய மகாபிரபுடைய சீடர் கோவிந்தா அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கிறார். அவர் சொல்றார், மகாபிரபு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பிரசாதம் சாப்பிடுங்க. அப்புறம் சைதன்ய மகாபிரபு ஓய்வு எடுப்பார், பிரசாதம் சாப்பிட்டு நல்லா கோவிந்தா நல்லா மசாஜ் பண்ணுவார். அதெல்லாம் நிறைய லீலைகள் இருக்கு. ஸோ அதனால சைதன்ய மகாபிரபு முதல் 6 வருடங்கள் நாம சங்கீதம், டெய்லி எல்லா பக்கம் நாம சங்கீதம். அப்புறம் அடுத்த 12 வருடங்கள் 12 வருடங்கள் என்ன பண்றார் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பிரிந்திருந்து எப்படி ஸ்ரீமதி ரதராணி கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சாங்க அப்படின்ற அந்த பக்தியை, உயர்ந்த பக்தியை காண்பிப்பதற்காக சைதன்ய மகாபிரபு மீறி 12 வருடங்கள் சைதன்ய மகாபிரபு மிக உயர்ந்த பக்தியை வெளிப்படுத்தார். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் எப்படி வெளிப்பட்டது, கிருஷ்ணர் எப்படி பக்தி செலுத்துறது. ஒருத்தர் கிருஷ்ணர் பிரிந்திருந்த எவ்வளவு துயரத்துல இருப்பார். பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய பக்தர்கள்லாம் எப்படி கிருஷ்ணர் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னனை வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு 48 வருடங்கள் என்னுடைய தெய்வீகமான நிலையில நிகழ்த்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ்ல பார்க்க முடியாது. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சைதன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற புத்தகத்துல சைதன்ய சரிதாமிர்தம் எல்லா பக்தரும் அவசியம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சைதன்ய சரிதாமிர்தம் கண்டென்ஸ் எடிஷன் சுருக்க பதிப்பு படிக்கணும். சுருக்க பதிப்புல நல்லா எல்லாமே சைதன்ய மகாபிரபு லீலைகள்லாம். அப்புறம் என்ன செய்யணும், சைதன்ய சரிதாமிர்தம் 9 பகுதிகள், ஆதி லீலை, மத்திய லீலை, அந்த லீலை. ஒவ்வொரு லீலையிலையும் ஒவ்வொரு பாகத்திலையும் 3 பகுதிகள் இருக்கு, 9 பகுதிகள் இருக்கு. இந்த 9 பகுதியில நம்ம டெய்லி படிச்சுட்டு வரோம். பகவத்கீதை, பாகவதம், சைதன்ய சரிதாமிர்தம் சைமல்டேனியஸா போகும். எடுத்தோடனே சைதன்ய சரிதாமிர்தம் படிக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், எல்லாம் படிச்சுட்டே அப்படியே சைதன்ய சரிதாமிர்தம் படிக்கலாம். இதுதான் பிரபுபா சொல்லியிருக்கிற. சைதன்ய மகாபிரபு கி கௌர பூர்ணிமா கி ஜெய். அதனால இந்த கௌர் பூர்ணிமால நம்ம நல்லா சைதன்ய மகாபிரபு நிறைய தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்ற மாதிரி சைதன்ய மகாபிரபு கேட்க கேட்க நம்ம சைதன்ய மகாபிரபுடைய கருணை நமக்கு கிடைக்கும். அதனால நல்லா சைத்தன்ய சரிதாமிர்தம் நல்லா படிக்கணும். டெய்லி இன்னிருந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் நல்லா படித்தோம்னா 13 நாள்ல, இன்னைக்கு 2ஆம் தேதியா, 12 நாள்ல சைத்தன்ய சரிதாமிர்தம் முடிச்சிடலாம். கண்டென்ஸ் ஸ்டடிஸ் சுருக்கப்படும் படிச்சிடலாம் இல்லையா? அதெல்லாம் படிச்சிடலாம். இப்போ டெய்லி ஒரு ஸ்லோகம் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கும். அப்புறம் வாய்ப்பு இருந்தால் பக்தர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தம் ஒரு சுருக்க பதிப்போ அல்லது 9 பகுதிகள் பதிப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கும். எப்படி பாகவதம் நம்ம கொடுத்தோம், அது மாதிரி சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லாரும் கொடுக்கணும். வீட்டில் சைத்தன்ய சரிதாமிர்தம் இருந்தால் அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய பாக்கியம் இவ்வளோ பெரிய பாக்கியம்.
பகவத்கீதை சில பேர் வச்சிருப்பாங்க, பாவம் வச்சிருப்பாங்க, ஆனால் சைத்தன்ய சரிதாமர் இருக்காது. அதனால நம்ம சைத்தன்ய சரிதாமரை வாங்குறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். கௌர் பூர்ணிமால சைத்தன்ய சரிதாமரை கொடுத்தோம்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். அவ்வளோ சிரமப்பட்டு எழுதியிருக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஆனால் அவருடைய நூல் சைத்தன்ய சரிதாமர் 9 பகுதி நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணும். ஒவ்வொருத்தரும் இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த நாளை முன்னிட்டு ஒரு செட்டாவது கொடுக்கும், ஒரு சைத்தன்ய சரிதாமரமாவது கொடுக்கும். எத்தனை பேர் முயற்சி செய்வீங்க? இல்லை, கொஞ்சம் கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆர்டர் பண்ணணும்ல. 1 2 3 4 5 6. சரி, இன்னைக்கு நான் ஆர்டர் 9 வேல்யூம் 9 வேல்யூம்ஸ் எவ்வளோ ப்ரூவ்? 3500. ப்ரூவ் ரேட் எவ்வளோ? 3500, 3500 ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணுற சார்ஜ் அவ்வளோ. அதனால எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஏற்கனவே யார் யார் பாவம் வாங்கினவங்களாம் நீங்கள் இது பண்ணி சைத்தன்ய சரிதாமரை வாங்கிக்கோங்க. கௌர் பூர்ணிமா வருது, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக இருக்கவங்களும் கொடுக்கலாம், புதுசாக இருக்கவங்க கொடுக்கலாம். யாரும் பயமுறுத்தக்கூடாது, இது படிக்கக்கூடாது, நீங்கள் பகவத்கீதை படிச்சு தான் படிக்கணும். புதுசாக இருக்கவங்க சும்மா பார்ப்பாங்க, சைத்தன்ய மகாபிரபு படம் பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூம் பார்ப்பாங்க. அது வந்து நல்ல பக்தராகக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சைத்தன்ய சார் அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கிற மாதிரி சைத்தன்யாவுடைய கருணை அவங்க கிடைச்சு. ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம கி ஜெய். இன்றைய பிரசாத சேவையாளர்கள் திரு எம் சுப்பையா மற்றும் சண்முகவே அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமர், ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி, ஜெகநாதர், பலதேவ, சுபத்ரா தேவி தன்னை கிடைக்க வேண்டிக்குவோம். அதுபோக இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ் 10:15 10:30 பகவத்கீதை கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு கிளாஸில் வந்து நல்ல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. கௌர் பூர்ணிமா பற்றி சேவைகள்லாம் பின்னாடி உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஒரு ரவுண்ட் சாண்டிங் பண்ணிடலாமா? हरे कृष्ण. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर